என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் எல்லோரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த கேடிசிஸ் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இப்போ கூட ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு சின்ன ஷார்ட் ஸ்டோரி ஒன்று நம்ம பார்க்கலாமா? ஒரு அடர்ந்த காடு, அந்த காட்டுக்குள்ளே ஒரு முதியவர், அவர் விறகு கட்டையை தலையில் தூக்கி வச்சுட்டு நடந்து வீட்டை நோக்கி போயிட்டுருக்காரு. அவர் புதிதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இதயத்தில் ஏற்றுக்கொண்டவர். அவர் இரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே புதிதாக வந்திருக்கிறார். அவர் மிகவும் சந்தோஷமாக அந்த விறகு கட்டைகளை தலையில் எடுத்துக்கொண்டு அவர் நடந்து போய் கொண்டிருக்கிறார். அப்போ அவரை கேலி கிண்டல் பண்ணுறதுக்காக அந்த வழியாக வந்த ஒரு இளைஞன் அவர்கிட்ட வந்து, என்ன முதியவரே, நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்கன்னு சொல்லியிருக்கீங்களே, அதை எப்படி நீங்கள் அதை சொல்லுங்கள், அதோட அனுபவத்தை சொல்லுங்கள், நீங்கள் எப்படி அதை நம்புறீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னு அப்படின்னு சொல்லி ரொம்ப கிண்டலாக கேலியாக பேசிகிட்டு இருக்கும்போது அவர் ஒன்றுமே சொல்லாமல் அவர் கண்ணை மூடிட்டு நடந்து போகிறாரு. விறகுக்கட்டை தலைமையில் இருக்குது, கண்ணை மூடிட்டு நடந்து போகிறாரு. என்ன பெரியவரே சொல்லுங்கள், நான் கேட்டுட்ருக்கேன்ல, உங்களுக்கு காதில் விழுலையா, என்ன கண்ணை மூடிட்டுருக்கீங்க அப்படின்னோடனே அவர் என்ன பண்ணுறாரு, கண்ணை மூடிட்டே இருக்கும்போது அந்த விறகு கட்டையை தூக்கி கீழே வச்சுட்டு கண்ணை மூடிட்டே கேட்குறாரு, நான் இப்போ உறுதியாக சொல்ல முடியும், என் தலையில் விறகு கட்டை இல்லை, அது இப்போ என் தலையில் இல்லை அப்படின்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியும், நான் பார்க்காமலே நான் சொல்கிறேன் பார்த்தியா அப்படின்னு சொல்லும்போது, அப்போ இந்த இளைஞன் சொல்கிறான், என்ன முதியவரே, இது கூட தெரியாதா, உங்கள் தலையில் விறகுக்கட்டை இருக்குதா இல்லைங்கிறத நீங்கள் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, அந்த பாரம் உங்களுக்கு இல்லாமல் இருக்குல்ல, அந்த உணர்வு இருக்குல்ல, அந்த உணர்வே தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த இளைஞன் சொல்கிறான். அப்போ தான் அந்த முதியவர் கண்ணை திறந்து பார்த்து சொல்கிறாரு, அதுபோல தான் நான் இயேசு கிறிஸ்துவை என்னோடய இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தபோது எனக்குள்ள பாவபாரம், வெறுமை, குற்ற உணர்வு என்னை அழுத்திட்டு இருந்தது. அது ஒரு பார சுமையாக அழுத்திட்டு இருந்தது. எப்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நான் என் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டனோ, அவரை என்னுடைய சொந்த இரட்சகராக நான் ஏற்றுக்கொண்டனோ, அப்போவே என்னுடைய பாவபாரம், குற்ற உணர்வு, என்னுடைய வெறுமை எல்லாமே நீங்கி போயிடுச்சு. நான் இப்போ ரொம்ப ஃப்ரீயாக இருக்கேன், கர்த்தருக்குள்ளே மிகவும் சந்தோஷமாக இருக்கேன். அதனால தான் என்னால் நிச்சயமாக சொல்ல முடியும், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த முதியவர் சொன்னார். உடனே அப்போ தான் அந்த இளைஞனுக்கு அதோட இது புரிஞ்சுது. அவன் வெட்கப்பட்டான். கேலி கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தான். அவன் வெட்கப்பட்டு தலை குனிஞ்சு வந்த வழியிலே திரும்பி போயிட்டான். அப்போ இந்த முதியவர் திரும்பி விறகுக்கட்டையை தலையில் தூக்கி வச்சுட்டு அவர் பாட்டுக்கு சந்தோஷமாக நடக்கிறாரு. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் இன்னும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்களா? இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கும்போது அது எப்படி இருக்கும் என்றால், நம்ம ஒரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம பஸ் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும். பயங்கரமான வெயிட்டை தோளில் தூக்கி வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு அந்த பஸ்ஸில் ஏறுறோம். பஸ்ஸில் ஏறினா தான் அப்பா பஸ்ஸில் ஏறிட்டோம், இனிமேல் நம்ம போகிற இடத்துல அது கரெக்டாக பஸ்ஸு கொண்டு போய் விடும். இந்த வெயிட்டை தூக்கி அந்த பஸ்ஸில் இறக்கி வச்சுட்டு ரிலாக்ஸ்டாக அந்த சீட்டில் உக்காந்துட்டு போயிட்டுருப்போம். அது மாதிரி தான் நம்ம வாழ்க்கைங்கிற பயணத்தில் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இருதயத்தில் ஏற்றுக்கொண்டோன்னா நமக்குள்ளே இருக்கிற பாரங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட இறக்கி வச்சுட்டு நம்ம ரிலாக்ஸ்டாக இந்த வாழ்க்கை பயணத்தில் ட்ராவல் பண்ண முடியும். ஏன்னா ஆண்டவர் நமக்குள்ளே வாசம் செய்கிறார், நம்மளோடே அவர் பயணிக்கிறார். எந்த சூழ்நிலையில் நம்மளை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளே, ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாது இருக்கிறவர்களுக்கு அந்த பார சுமைகளை எங்கே இறக்கி வைக்கணும், அதை யார் என்னோடய பாரத்தை சுமப்பார்கள் என்று அவர்களுக்கு தெரியாது. அவங்க பஸ்ஸில் ஏறி போனாலும் அதை இறக்கி வைக்கணும்னு தோணாது. ஷோல்டர்லேயோ தலையிலையோ தூக்கி வச்சுக்கிட்டு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறதுக்கு சமம். அதுக்கான அர்த்தம் அதுதான். நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் நாம் நம்மளோட பார சுமைகளை இறக்கி வைத்து விட்டால் நாம் ரிலாக்ஸ்டாக இந்த வாழ்க்கை பயணத்தில் ஓடலாம். பாருங்கள், இரட்சிப்பின் அனுபவம் என்பது
நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட போது ஆண்டவர் நம்மளுடைய பாவங்களை மன்னித்து விட்டார், ஆண்டவர் எனக்குள்ளே வாசம் செய்கிறார், என்னை நீதியின் பாதை நடத்துகிறார், நான் அவரை பின்பற்றி செல்லுவேன் என்று அந்த உணர்வோடு நம்மளை முழுவதுமாக ஆண்டவரில் ஒப்பு கொடுக்கும்போது நம்முடைய இருதயத்திலே இனம் புரியாத மெய்யான சமாதானத்தை தேவன் தருகிறார். அதனால தான் அந்த வயசானவர் பாருங்கள், அவர் அவ்வளோ சந்தோஷமாக அவர் சொல்கிறாரு, எனக்குள்ள அந்த பார சுமைகள் இல்லை, இப்போ அந்த வெறுமை இல்லை, குற்ற உணர்வு இல்லை. இப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு அந்த குற்ற உணர்வு எப்பொழுதுமே இருதயத்தில் வாட்டி கொண்டே இருக்கும். அந்த பாவங்களை என்னுடைய பாவங்களை நான் கழுவுவது, அதான் அவங்க பாவத்தை எங்கே கழுவுதுன்னா அங்கங்கன்னு ஒவ்வொரு இடமா ஓடிட்டுருக்காங்க. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மளை சுத்திகரிக்கும். நீங்களும் இயேசுவை ஏற்றுக்கொள்வீர்களா? இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு விட்டால் ஆண்டவர் அதான் வசனத்தில் ஒன்று சொல்லுகிறார். யோவான் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நானே வாசல். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் இரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், என் அன்பு தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவே வாசல், அவரே வழி, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அவரே வழி, அவருக்குள் என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால், அவனுக்குள்ளே ஆண்டவருக்குள்ளே உட்பிரவேசித்தால் உள்ளும் புறம்பும் சென்று நல்ல மேய்ச்சலை கண்டடைவான் என்று வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் ஆண்டவருக்குள்ளே உட்பிரவேசிக்கும் போது கர்த்தருக்குள்ளே ஆண்டவர் நமக்குள்ளேயும் கர்த்தருக்குள்ளே நாமும் அவருக்குள் நிலைத்திருக்கும்போது நாம் உலகம் தர முடியாத மெய்யான சமாதானத்தை ஆண்டவர் தந்து நாம் ஆண்டவருக்குள்ளே எப்போதும் களி கூறும் பாத்திரமாக நம்மளை நடத்த வல்லவராக இருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் சொல்லப்பட்ட வசனத்தின்படி நாம் நடக்க நம்மளை ஒப்பு கொடுக்கும்போது நம்மளையும் ஆண்டவர் நிறைவாய் நடத்துவார். காட் பிளஸ் யூ. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய் பாய், டேக் கேர்.